திருவள்ளுவர் படத்திற்கும் சிலைக்கும் மணமக்கள் மாலையிடுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்களும் உயிர்களும் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இல்வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி தொழில் செய்து எப்படி இந்த குமுகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அனைத்து கருத்துக்களையுமே திருவள்ளுவர் நமக்கு திருக்குறளில் ஏற்றி தந்துள்ளார்கள். திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லப்படாத கருத்தே இல்லை எனலாம். இன்று வருகின்ற எத்தனை படைப்பாளர்கள், நூலாசிரியர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் திருக்குறளில் நமக்கு யாத்து தந்துள்ளார். அந்த திருவள்ளுவரை வணங்கும் முகமாக மணமக்கள் இப்பொழுது திருவள்ளுவருக்கு படத்திற்கும் சிலைக்கும் மாலையிடுகிறார்கள். அதிகாரம் திருக்குறள் 1 இறைவாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனிற்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாயின் மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இரானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இட இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாரில் ஐந்தவிட்டான் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு மகப்பேறு அதிகாரத்தை இப்பொழுது நான் ஓதுகின்றேன். மணமக்கள் அவர்களும் பெற்றோர்கள் மணமக்களை மலர்தூவி திருக்குறளின் மக்கட்பேறு அதிகாரம். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எடுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா இது யாழினிது என்ப தம்மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர் எல்லாம் இனிது இந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட பெற்றோர் வாழ்க பெருந்தகை வாழ்க, பெற்றோர் வாழ்க பெருந்தகை வாழ்க. அடுத்து மணமக்கள் பெற்றோர் சொல்லுங்க. உயிரே வாழ்க உயர்வே வாழ்க, உயிரே வாழ்க உயர்வே வாழ்க, உயிரே வாழ்க உயர்வே வாழ்க.